எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இளவரசர் ஹரியின் மனைவி மேகன் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட திட்டம் கசிந்த தகவல். ஐநா அட்டூழியங்களை நிறுத்துமாறு சீனாவை கண்டிக்கும் அமெரிக்கா, மழுப்பும் சீனா. வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு வருகின்ற பயணிகளுக்கான அறிவிப்பு. கடல் பரப்பில் வானத்தில் மிதக்கும் கப்பல், வைரலாகும் புகைப்படம். இலங்கையில் 23,704 பெண்கள் மாயம், போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். பிரித்தானியாவில் குவிந்த ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிகம், உள்துறை வெளிப்படுத்திய விவரம். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த திருத்தப்பட்ட தீர்மானம் வெளியானது. கஜகஸ்தானில் விபத்தில் சிக்கிய ராணுவ போக்குவரத்து விமானம், 4 பேர் உயிரிழப்பு. இளவரசர் ஹரியின் மனைவி மேகன் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட திட்டம் கசிந்த தகவல். இளவரசர் ஹரியின் மனைவி மேகன் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் டானி பிளேயரின் அலுவலகத்தில் பணியாற்றி வருகின்ற பெயர் வெளியிட விரும்பாத தொழிலாளர் கட்சியின் மூத்த பிரபலத்தை மேற்கோள் காட்டி டெய்லி மெயில் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளது. ஆப்ராவுடன் நேர்காணலில் இளவரசர் ஹரி மேகன் தம்பதி பிரித்தானிய அரச குடும்பம் மீது சராமரியாக குற்றம் சாட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஆப்ரா நேர்காணலை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள பரபரப்பை பயன்படுத்த தனது அரசியல் பிரவேசத்தை தொடங்க மேகன் மேற்கல் திட்டமிட்டு வருவதாக தொழிலாளர் கட்சியின் மூத்த பிரபலம் தெரிவித்துள்ளார். பிரச்சாரத்தை தொடங்கவும் அமெரிக்கா ஜனாதிபதியாக போட்டியிடுவது குறித்து பைடனின் அமெரிக்கா ஜனநாயக கட்சியின் மூத்த உறுப்பினர்களுடன் மேர்க்கல் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் தற்போதைய அமெரிக்கா ஜனாதிபதி ஜோ பைடன் 82 வயதாகும் என்பதால் அவர் 2வது முறையாக தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பரிசீலிப்பார். அதனால் மேர்க்கல் போட்டியிட விரும்புவதாக ஜனநாயக கட்சி வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்துள்ளார்களாம். ஐநா அட்டூழியங்களை நிறுத்துமாறு சீனாவை கண்டிக்கும் அமெரிக்கா, மழுப்பும் சீனா, ஒத்துவோதும் கியூபா. ஜெனீவாவில் ஐநாவுக்கான சீனாவின் தூதுவர் சென்சோ ஒரு உரையில் ஜின்ஜியாங்கை நேரடியாக குறிப்பிடாமல் மனித உரிமை பிரச்சினைகளை அரசியல் மயமாக்குவதை தனது நாடு எதிர்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீன இன மற்றும் மத சிறுபான்மையினரை கொடுமைப்படுத்துவதை அமெரிக்கா வெள்ளிக்கிழமை கண்டனம் செய்தது. சென்ஜியாங்கில் முஸ்லிம் உய்கூர் எதிராக நடக்கின்ற மனித குலத்துக்கு ஆகாத கொடூரங்களும் இனப்படுகொலைகளும் திபெத்தில் போடப்பட்டுள்ள கடுமையான கட்டுப்பாடுகளும் இதில் அடங்குகின்றன. அடுத்த வாரம் அலஸ்காவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இன்னாய் சந்திக்க உள்ள அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் ஆந்தோனி பிளிங்கன் உய்கூர் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளை பற்றி பேசுவார் என்று கூறப்பட்டுள்ளது. மேற்கு பிராந்தியத்தில் உள்ள உய்கூர் மற்றும் பிற முஸ்லிம்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்ததாக அமெரிக்கா சார்பில் வந்துள்ள குற்றச்சாட்டுகளை சீனா நிராகரிக்கிறது. அங்கு 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் தடுப்பு முகாம்களில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள். சிங்கியாவில் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை மற்றும் திபெத்தில் கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட இன மற்றும் மத சிறுபான்மை குழுக்களின் உறுப்பினர்களை சீனா துஷ்பிரயோகம் செய்வதை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்று மார்க் கஸ்ட்ரோ ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தெரிவித்திருந்தார். ஜெனீவாவில் ஐநாவுக்கான சீனாவின் தூதுவர் ஷென்சு ஒரு உரையில் ஜின்ஜியாங்கை நேரடியாக குறிப்பிடாமல் மனித உரிமை பிரச்சினை அரசியல் மயமாக்குவதை தனது நாடு எதிர்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா உட்பட 64 நாடுகளின் சார்பாக பேசிய கியூபா சென்ஜியாங் சீனாவின் பிரிக்க முடியாத பகுதி என்றும் சென்ஜியாங் தொடர்பான பிரச்சினைகளை பேசி சீனாவின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அரசியல் காரணங்களுக்காக சீனாவுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வெளியிடுவதை மற்ற நாடுகள் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியது. பிரிட்டன் தூதுவர் ஜோலியன் ட்ரத்வெட் மன்றத்திடம் சென்ஜியாங்கில் விரிவான மற்றும் முறையான மனித உரிமை மீறல்கள் நடந்து வருவதால் நாங்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளோம். இங்கு கொத்தடிமைத்தனமும் கட்டாய பிறப்பு கட்டுப்பாட்டு செயல்முறைகளும் நடப்பதாக நம்பகமான அறிக்கைகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார். ஜின்ஜியாங்கில் சீனா அமைந்த வளாகங்கள் இஸ்லாமிய தீவிரவாதத்தையும் பிரிவினவாதத்தையும் முறியடிக்க அங்குள்ள மக்களுக்கு தொழில்துறை பயிற்சிகளை அளிப்பதாக அந்த நாடு கூறுகிறது. கொத்தடிமை முறைகளும் மனித உரிமை மீறல்களுக்கான குற்றச்சாட்டுகளும் ஆதாரமற்ற வதந்திகள் மற்றும் அவதூறுகள் என்று சீனா வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கசாயர் மற்றும் பிரைத்வைட் ஹாங்காங் குறித்த கவலைகள் எழுப்பினார். ஜாமீன் கோரி 21 ஆர்வலர்கள் விடுத்த கோரிக்கைகளை வெள்ளிக்கிழமை நீதிமன்றம் நிராகரித்ததை அடுத்து இந்த
கவலை எழும்பியுள்ளது. ஜனநாயக ஆர்வலர்கள் தங்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பயன்படுத்துவதற்காக ஹாங்காங் அதிகாரிகள் அவர்களை கைது செய்ததை நாங்கள் கண்டிக்கின்றோம். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கஸ்ரே குறிப்பிட்டார். மொத்தத்தில் சீனா தனது நாட்டிலும் தனது அண்டை நாட்டிலும் செய்கின்ற அட்டூழியங்களும் அத்துமீறல்களும் உலகத்தின் பார்வையை உறுத்த துவங்கிவிட்டன. சீனா இவற்றுக்கு விரைவில் பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு வருகின்ற பயணிகளுக்கான அறிவிப்பு. வெளிநாடுகளிலிருந்து நாட்டுக்கு வருகின்ற இளைஞர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை வெளியிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வருகின்ற வாரத்தில் புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படவுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. விசேடமாக கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு நாட்டுக்கு வருகின்ற இலங்கையர்களை அவர்களுடைய வீட்டில் தனிமைப்படுத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனிமைப்படுத்தல் காலப்பகுதியில் மற்றும் நாட்டுக்கு வருகின்ற போது கடைபிடிக்க வேண்டிய முறைமை தொடர்பில் இந்த புதிய சுகாதார வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டிலிருந்து குறுகிய காலத்திற்காக வெளிநாடு சென்று மீண்டும் நாட்டுக்கு வருகின்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்கள் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்படவுள்ளது. குறித்த வழிகாட்டுதல்கள் கடந்த 10ஆம் தேதி தொடக்கம் அமலுக்கு வரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசேட அரச பயணங்கள், உத்தியோகபூர்வ பயணங்கள் மற்றும் வர்த்தக ரீதியான பயணங்களின் பின்னர் நாட்டுக்கு வருகின்றவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் தொடர்பில் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கடல் பரப்பில் வானத்தில் மிதக்கும் கப்பல் வைரலாகும் புகைப்படம். கர்னல்வாவ் கடற்பரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தில் கடலின் மேற்பரப்புக்கு மேலே காற்றில் மிதக்கின்ற கப்பல் படம் எடுக்கப்பட்டுள்ளது. கடல் பரப்பின் வானத்தில் மிதக்கின்ற ஒரு கப்பலின் படம் மிகவும் வேகமாக இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. கார்னவால் கடற்கரையிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தில் கடலின் மேற்பரப்புக்கு மேலே காற்றில் மிதக்கும் கப்பல் படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கப்பல் கடல் பரப்பின் மேல்தான் உள்ளது. காணல் நீர் கோற்றம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வின் காரணமாக மிதப்பது போல் தோன்றுகிறது. இது மாயையான தோற்றத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. டேவ் மெட்லாக் என்பவர் தனது நாய் அழைத்துக் கொண்டு வெளியே நடந்து கொண்டிருந்த போது இந்த வினோதமான தோற்றத்தை கண்டார். மேட்லக் மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் என் நாயை அழைத்துக் கொண்டு கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது இந்த படம் எடுத்தேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். காணல் நீர் எனும் அற்புதம் இயற்கையாக நிகழ்கின்ற ஒளியில் மாயை. காணல் நீர் என்ற சொல்லுக்கு தண்ணீருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. மேற்பரப்பு மிகவும் சூடாகவும் காற்று குளிர்ச்சியாகவும் இருக்கும் போது இதுபோன்ற தோற்ற அதிசயங்கள் நிகழ்கின்றன. ஒளி குளிர்ந்த காற்று வழியாகவும் சூடான காற்றின் அடுக்கு வழியாகவும் செல்லும் போது ஒளிவிலகல் ஏற்பட்டு ஒரு மாயையான தோற்றம் கண்களுக்கு தெரிகிறது. இலங்கையில் 23,704 பெண்கள் மாயம். போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இலங்கையில் கடந்த 5 வருட காலப்பகுதியில் 23,704 பெண்கள் காணாமல் போயுள்ளமை பற்றிய அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடுகள் மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் கொழும்பு டாம் வீதியில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்ட தலையற்ற உடல் சார்ந்த விசாரணையின் ஆரம்பத்தில் போலீசார் உடலை அடையாளம் காண்பதற்காக பொதுமக்களை நாடியிருந்தனர். இதன்போது சுமார் 200க்கும் அதிகமான அழைப்புகள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலிருந்தும் போலீசாருக்கு கிடைத்திருந்தன. இந்த நிலையில் போலீசாரின் பதிவுகளில் குறிப்பாக 2015ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் 23,104 பெண்கள் காணாமல் போயுள்ளமை பற்றி முறைப்பாடுகள் குவிந்திருக்கின்றன. அதற்கமைய 2020ஆம் ஆண்டில் 3,716 முறைப்பாடுகள் பதிவாகியிருக்கின்றன. அதன்படி 2019ஆம் ஆண்டில் 3,425 முறைப்பாடுகளும் 2018ஆம் ஆண்டில் 3,325 முறைப்பாடுகளும் போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றன. 2017ஆம் ஆண்டில் 3,617 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் 2016ஆம் ஆண்டில் 4,420 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2015ஆம் ஆண்டிலே அதிக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் அவை 4,701 காணப்படுகின்றன. இவ்வாறு பதிவு செய்யப்பட்டுள்ள முறைப்பாடுகளில் சிலர் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் போலீசாரின் பதிவு புத்தகத்தில் அது குறிப்பிடப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் குவிந்த ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிகம்? உள்துறை வெளிப்படுத்திய விவரம். பிரெக்சிட்டுக்கு முன்பு இருந்ததை விட பிரித்தானியாவில் 1.5 மில்லியன் அதிகமான ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் வாழ்கின்றனர் என்று பிரித்தானியா உள்துறை அலுவலகம் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியா அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய தீர்வு திட்டத்தின் கீழ் பிரெக்சிட்டுக்கு பிறகு 4.6 பில்லியன் மக்கள் பிரித்தானியாவில் தங்குவதற்கான உரிமை வழங்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. பிரெக்சிட்டுக்கு முன்பு பிரித்தானியாவில் 3.1 பில்லியன் ஐரோப்பிய ஒன்றிய குடிமக்கள் இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 31ஆம் தேதி டிசம்பர், அதாவது 2020ஆம் ஆண்டு டிசம்பர்
மாதம் 31ஆம் தேதி நிலவரப்படி சுமார் 5 மில்லியன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இங்கிலாந்தில் 90%, ஸ்காட்லாந்தில் 5%, வேல்ஸில் 2% மற்றும் வடக்கு அயர்லாந்தில் 2% என உள்துறை அலுவலகம் வெளிப்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் வாழ அதிக எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் போலாந்து, ருமேனியா மற்றும் இத்தாலிய நாட்டவர்களிடமிருந்து பெறப்பட்டன என்றும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஐரோப்பிய ஒன்றிய குடியேற்ற திட்டம் பிரித்தானியா அரசாங்கத்தால் ஐரோப்பிய ஒன்றிய குடியிருப்பாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரித்தானியா குடியேற்ற நிலையை பெற ஏதுவாக குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையதாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த திருத்தப்பட்ட தீர்மானம் வெளியானது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான திருத்தப்பட்ட தீர்மானம் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையால் நேற்று வெளியிடப்பட்டது. இந்த புதிய தீர்மானத்தில் கொரோனா வைரஸால் இறந்த முஸ்லிம்களின் உடல்களை கட்டாயமாக தகனம் செய்வதற்கான ஆட்சேபனை பிரிவை நீக்கவில்லை. கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு பதிலளிக்கும் விதமாக மத சுதந்திரம் மற்றும் சிறுபான்மையினர் ஓரம் கட்டப்படுதல் ஆகியவற்றின் தாக்கங்கள் திருத்தப்பட்ட தீர்மானத்தின் மேலதிக விவரங்களாக கொடுக்கப்பட்டுள்ளன. நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் இலங்கையில் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்ற கருப்பொருளின் கீழ் குறித்த தீர்மானம் கனடா, ஜெர்மனி, மலாவி, மாண்டினீக்ரோ, வடக்கு மாசிடோனியா, பிரித்தானியா மற்றும் வடக்கு அயர்லாந்து ஆகிய நாடுகளால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து இன மற்றும் மத குழுக்களின் உரிமைகளையும் மதித்து நிலையான அமைதி மற்றும் மேம்பாட்டுக்கான அரசியல் தீர்வை அடைவதற்கான ஒரு பரந்த நோக்கத்துடன் இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இந்த தீர்மானம் வலியுறுத்துகின்றது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மறுமதிப்பீடு செய்ய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட திருத்தப்பட்ட தீர்மானம் கூறியுள்ளது. சர்வதேச மனித உரிமைகளுக்கும் அதை மீட்டெடுக்கும் வேறு எந்த சட்ட செயல்முறைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு நிறுவப்பட வேண்டும் என்று தீர்மானம் கூறுகிறது. கஜகஸ்தானில் விபத்தில் சிக்கிய ராணுவ போக்குவரத்து விமானம் 4 பேர் உயிரிழப்பு. கஜகஸ்தான் நாட்டில் ஆண் 26 ரக ராணுவ போக்குவரத்து விமானம் ஒன்று நூர் சுல்தான் அல்மேட்டி வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது ரேடரின் கண்காணிப்பில் இருந்து மறைந்தது. இதன் பின்னர் அவசரமாக தரையிறங்கியுள்ளது. அந்த விமானம் தெற்கே அல்மேட்டி நகரில் உள்ள அல்மேட்டி சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுதளத்தில் தரையிறங்கிய போது திடீரென தீப்பிடித்துக் கொண்டது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என அந்நாட்டு அவசரகால சூழ்நிலைக்கான அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி விசாரணையும் நடைபெற்று வருகிறது.